வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்க டிவிஎஸோட ரைடர் iGO வேரியண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாமல் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இவ்வளோ நாளாக வேறு மாதிரி ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் பேசிகிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வீடியோ எடுத்து பேசணுன்ற ஒரு டவுட் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். அது ஏன்னா இவ்வளோ நாளாக அதை மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம், இனிமேட்டு இன்னும் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்ற மாதிரி இப்போதைக்கு இதை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு பேக்ரவுண்டு, ஸ்டுடியோ செட்டப் அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கிட்டே இல்லைன்றனால இது மாதிரி வீடியோ எடுக்கிறோம். இன்னும் ஃப்யூச்சரில் அப்படியே ஃபர்தராக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய வீடியோவை இன்னும் நல்லா பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணிப்போம். இப்போதைக்கு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த டிவிஎஸோட iGO வேரியண்ட் பற்றி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்க இந்த டிவிஎஸோட iGO வேரியண்ட்டுன்னு சொல்கிறாங்களே, அது என்னப்பா புதுசாக அந்த ஒரு iGOன்ற ஒரு வார்த்தையை மீன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அந்த ஒரு iGOன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் மாதிரியான ஃபீச்சர். அது வந்து ஆல்ரெடி நம்ம டிவிஎஸோட இன்னொரு வெஹிக்கிளில் பார்த்தோம். அதான் இப்போ புதுசாக லான்ச் ஆச்சு பார்த்தீங்கன்னா, அந்த டிவிஎஸோட ஜூபிட்டர் 110. அந்த 110 வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஜூபிட்டர் 110 வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்க பாருங்க, அதில் வந்து இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அந்த சேம் ஃபீச்சரை இப்போ உங்களுக்கு டிவிஎஸோட ரைடர் 125ஓட இன்ஜின்லையும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி அதை ஒரு வேரியண்ட்டாக இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இந்த ஒரு வேரியண்ட்டில் என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மற்ற டிவிஎஸ் ரைடர் யூஸ்வலான அந்த ஒரு 125cc ஏர் கூல்டு 3 வால்வ் இன்ஜின் செட்டப்பை விட இந்த iGO டெக்னாலஜி இருக்கிற இன்ஜின் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். அதில் உங்களுக்கு மைலேஜும் மற்ற வேரியண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல ரொம்ப சூப்பராக இருக்குன்றது அவங்க கிளைம் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. சரி, ஓகே. ஆமாங்க, ஆக்சலரேஷன் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா, முதல்ல வந்து இந்த வெஹிக்கிள் வந்து அரௌண்ட் ஒரு 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கிட்ட தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 11.77 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கிட்ட வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவும் பூஸ்டர் மோடில் தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப ஏதாவது புதுசாக ரைடிங் மோட்ஸ் மாதிரி விஷயங்கள் ஏதாவது இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த iGO டெக்னாலஜிக்குன்னு. இந்த ஒரு பூஸ்டர் மோடில் போட்டு நீங்கள் ஓட்டுறீங்கப்போ அரௌண்ட் ஒரு 55.55 nm கிட்ட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணுது மொதல் இருந்ததை விட. அதனால் சிட்டிக்குள்ளே ஒரு சிட்டிக்குள்ளே நீங்கள் டப்புன்னு ஒரு ஆக்சலேஷன் பண்ணி ஒரு ஓவர்டேக் பண்ணும் அது மாதிரி விஷயங்களுக்கு நிச்சயமாக இந்த பவர்ன்றது உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு விஷயமாகவே இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா, அந்த வெஹிக்கிளோட ஃபியூல் எஃபிஷியன்சியும் மொதல் இருந்ததை விட ஒரு 10% அதிகமாகும்ன்ற மாதிரி டிவிஎஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அந்த ஒரு 10%ன்றது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ளே இந்த வெஹிக்கிள் வந்து அரௌண்ட் ஒரு 72 அது மாதிரி கிட்ட மைலேஜ் தரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஹைவேஸில் உங்களுக்கு 65 வரைக்கும் தருன்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அப்படின்றப்ப மைலேஜில் ஒரு ஓகேவான ரேஞ்ச். அவங்க கிளைம் பண்ணுற அதே எக்ஸாக்ட் மைலேஜ் நம்மளுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான். பட் ஆனால் நம்மளுக்கு ஒரு டீசெண்டான மைலேஜ் கிடைக்கும் இந்த ஒரு iGO டெக்னாலஜி மூலமாக. ஓரளவு எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு பைக்குன்னு சொல்கிறேன், அந்த ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டத்தோடு வரக்கூடிய ஒரு ஐசி வெஹிக்கிளாக நம்மளுக்கு டிவிஎஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படின்றப்ப ரியலி நல்ல ஒரு பெட்டரான ஆப்ஷனாகவே இருக்குது. சரி, இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்க இந்த டிவிஎஸோட iGO வேரியண்ட்டோட அந்த ஒரு டிசைன் பற்றி சொல்லலாம். உங்களுக்கு யூஸ்வலாக மொதல் இருந்த அதே சேம் டிசைன் தான். பட் இன்னும் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கலர் ஸ்கீம் கொடுக்குறாங்க. இந்த ஒரு கலர் ஸ்கீமில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு டிவிஎஸோட iGO டெக்னாலஜின்றது கிடைக்கும். கலர் ஸ்கீமும் ரியலி பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ரெட் கலர் அலாய் வீல்ஸு, கிரே கலர் பாடின்ற மாதிரி கலர் ஸ்கீம்ஸும் ஓரளவுக்கு பெட்டராக தான் எடுத்து வந்திருக்காங்க. சரி, ஓகேப்பா. ஓரளவு மற்ற விஷயங்கள் ஃபீச்சர்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு எதுவும் புதுசாக இன்க்ளூட் பண்ணாத அந்த ஒரு iGO டெக்னாலஜி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், சேம் தான். டயர் சேம் தான், பிரேக் சேம் தான், எல்லாமே சேம் தான். எக்ஸ்ட்ரா அந்த ஒரு இன்ஜினில் அந்த ஒரு ஃபீச்சர் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக மைலேஜும் பவரும் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக கிடைக்குது. சரி, ஓகே. இப்போ வந்திருக்க இந்த ஒரு டிவிஎஸ் iGO வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தோம்னா வச்சுங்களேன், அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 99,000 கிட்ட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஆன் ரோடு வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ ரேஞ்சு கிட்ட வரைக்கும் வரும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் ஒரு 1,20,000, 19-18 அதை மாதிரி ரேஞ்சு கிட்ட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்றப்ப ஒரு வேல்யூபிளான ஒரு ப்ராடக்டாகவே இருக்கும் இந்த ஒரு ப்ரைஸிங்கில். சரி, ஓகே. இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கு இந்த டிவிஎஸோட ரைடர் 125 iGO வேரியண்ட் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் போடுவீங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுப்போம். தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.